வேலைக்கு ஆளு வேணும்னு பறஞ்சில்லே இதா வணக்கங்க. என்ன பேரு, எந்த ஊரு? என் பேரு செல்லம். என் பேரு செல்லம், ஊரு திருநெல்வேலி பக்கம். இன்னைக்கே வேலையில் சேர்ந்துக்க, இங்கே தங்கிக்கலாம். நான் இவங்களோட தங்கிக்கிறேங்க. சரி, சம்பளம் என்னன்னு பேசிக்க, வேலை என்னன்னு கம்மி. வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யணும். செய்வேனுங்க. வரும். என்னம்மா? யாரு இது அங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறது? ஏய், யாருன்னு கேக்குறேன்ல, நீ அங்கேயே பாத்துட்டு இருக்க. அது ஒண்ணுமில்ல, எனக்கு தூரத்து உறவுங்க வேலை தேடிக்கிட்டு வந்திருக்காரு. ஓ, ஐ see. அவனுக்கு நான் வேலை கொடுக்கறேன், போய் கூட்டிட்டு வா. ஏய், கூட்டிட்டு வான்னு சொன்னேன். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு கூட்டிட்டு வா. நல்ல அழகா ட்ரெஸ் மாத்திக்கிறேன். போ. நெஞ்ச பாருங்க. என் நெஞ்சு இல்ல, உங்க நெஞ்சு. சரியான நாட்டுக்கிட்ட. இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்துரு. என்ன வேலைன்னு தெரிஞ்சுக்கலாம்ல? அப்பப்ப சொல்றேன். சரி. உன் பேர் என்ன? கே கோ பாண்டியனுங்க. அது என்ன கே கோ பாண்டியன்? தாத்தா பேரு கசபதிங்க, அப்பா பேரு கோலப்ப, கே கோ பாண்டியன். லவ்லி நேம். ஏன் பாண்டியன், உனக்கு என்னென்ன எக்ஸசைஸ் செய்ய தெரியும்? தண்டால் எழுதிங்க, பஸ்கி தெரியுங்க, கரலா சத்துவேன், கிட்டத்தட்ட எல்லாமே செய்வேனுங்க. செக்ஸ் தெரியுமா? என்ன அப்படி பாக்குற? செக்ஸும் ஒரு எக்ஸசைஸ் தான். உனக்கு தெரியுமா? செக்ஸ்னா என்னங்க? தெரியாதா? இன்னைக்கு சாயந்தரம் நாம பீச்சுக்கு போவோம். அங்க நான் சொல்லித்தரேன். என்ன கிளியிற சத்தம் கேக்குது? நான் தான் கிழிக்கிறேன். என் துண்டை ஏன் கிழிக்கிறியா? அவளை கிழிக்க முடியல, அதனாலதான் உங்க துண்டை கிழிக்கிறேன். நானும் உங்க கூட பீச்சுக்கு வருவேன். சரிவா, வந்து அனுபவி. மாமா, நான் தான். கோவிச்சுக்காதீங்க மாமா, நான் தான் உங்களை விட்டு 10 வருஷத்துக்கு முன்னால ஓடி போற புலிவேஷம் பூதலிங்கம் மாமா. இப்ப பட்டாளத்துல போய் சேர்ந்திருக்கேன், லீவ்ல வந்திருக்கேன். என்ன நீங்கள் பறஞ்சபடி ஆளுக்கு வேலை வாங்கி கொடுத்து நம்ம இந்த விவாகம் எப்பானு வச்சுக்கலாம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் பண்ணிருக்கிறேன் இல்லையா? அந்த அதிர்ஷ்டம் வச்சு யாருகிட்ட இருக்குது? உன்கிட்டயா இல்ல என்கிட்டயா தேடிட்டு இருக்கேன். அதான் டிலே. மச்சத்தைய தேடினது? மிச்சத்தையும் தேடுறேன், சொச்சத்தையும் தேடுறேன், மச்சத்தையும் தேடுறேன். ஆமாண்டா, நானும் மச்சத்தை தான் தேடுவேன். என்ன மாமா, யார பார்த்து நான் மாமாக்குறேன்? 2 பேரும் ட்ரெஸ் அவனுங்கடா. மாமா, எனக்கு ஒண்ணு இல்ல, பாவம் பொண்ணு பயந்துட போகுது. எனக்கு இந்த பயம் கழட்டு. ஐயோ, விட்டா இவ்வளவு கழட்டுவா போல் இருக்க. என் மானத்தை காப்பாத்திக்கிறேன். சட்டையா லுங்கியா எது முதல்ல? சட்டைய கழட்டுடா. சட்டையாவது இப்ப நீ திரும்புடா.
போய் சௌகரியப்படுமா? நீ திரும்பலாம். குனிடா குனி. ஐயோ ஐயோ, ஒண்ணுமே இல்லையா? மச்சம், விண்கழுத்து மச்சம். இந்த மச்சம் எங்க பரம்பரை மச்சம். இந்த மச்சம் இருக்கிறவே பெரிய கோட்டீஸ்வரராகும். அப்புறம் ஏன் நீ வாசல்ல நின்னு தடி பிடிக்கிற? அது இப்ப வேலை செய்யாதுடா. 70 வயசுக்கு பின்னால வேலை செய்யும். அதுக்குள்ள உனக்கு சங்கு வச்சிருவானுங்க, தண்டனக்கா தூக்கிடுவானுங்க. டூப்ளிகேட். இந்த மரத்துல ஒன்ன கட்டி வச்சு உன் நண்பன் இருக்கிறானே குடுமி, அதான் கொத்தமல்லி கட்டு, அவன் வந்த பிறகு பேசிக்கும். ஏமா போய் கயிறு எடுத்துட்டு வா. கள்ளன் பீச்ல இருந்து ஒண்ணும் தெரியாத எங்க அத்தான கழகு குத்துற மாதிரி கொத்திட்டு போயிட்டாலே அந்த லில்லி கடங்காரி. என்ன செய்ய போறாளோ? உங்க அப்பா ராபர்ட் எப்போ வருவாரு? இல்ல ஒரே பதட்டமா இருக்கு, சரியா கவனம் செலுத்த முடியல. அவரு எஸ்டேட் போயிருக்காரு. எப்ப வேணா வருவாரு, சொல்ல முடியாது. ஆமா, இந்த பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்களே ராஜசேகர், அவரை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? என்ன நீ இந்த நேரத்துல தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்க? லில்லி, லில்லி டார்லிங், லில்லி. Where are you, Lily darling? Coming, darling. Lily. Coming. Hi, darling. ஏன் இவ்வளவு லேட் டார்லிங்? பாத்ரூம்ல இருந்தேன். நான் கூட பாத்ரூம் போகணும். டார்லிங் பாத்ரூம்ல பாத்ரூம்ல ஒண்ணும் இல்ல. யார் அந்த இடியட் குளிக்கும் போது உள்ள வர்றது? சாரி. யார் அது? என்னோட ஃப்ரெண்ட் பிரேமா. ஓ, எனக்கு அவசரம். நான் சொன்னேன்ல பாத்ரூம்ல என் ஃப்ரெண்ட் இருக்கான்னு. ஐ அம் சாரி. பை தி பை, நான் துபாய் போறேன், இமிடியேட்டா போறேன், வரதுக்கு 10 நாள் ஆகும். ஜாகிரதை. ஓகே, ஹாப்பி ஜர்னி. தேங்க் யூ. பையா. பை பை. ஓ. ஏய், உனக்கு குடுமி இருந்தது எவ்வளவு சௌரியமா போச்சு பத்தியா? பொம்பளை மாதிரி நடிச்சு ராபர்ட்டே ஏமாத்திட்டியே. எவ்வளோ நீங்க யாரு? உண்மையை சொல்லுங்க. ராபர்ட் வா அப்பன் தானே? நீ உண்மையை சொல்லு. பாத்ரூம்ல இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டீங்களா? ராபர்ட் ஆட்டி வைக்கிற பொம்மைனா ஆண்மாடியே படவிடாம இங்க என்ன அடிமை மாதிரி அடைச்சு வச்சிருக்கான் அந்த கிழவன். நீங்க யாரு? நான் ஒரு லாயர், ஊரு மெட்ராஸ். பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கிற இந்த ராஜசேகரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன். ராபர்ட்டும் ராஜசேகரும் ஒரே ஆள் தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப ராஜசேகரை கைது போட்ட நீ உதவி செஞ்சேன்னா உனக்கும் விடுதலை கிடைக்கும், எனக்கும் வந்த காரியம் முடியும். விடுதலை கிடைக்கும், ஆனா மறுவாழ்வு கிடைக்குமா? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு மறுவாழ்வு கொடுக்கறேன்னு சொல்லுங்க. ராபர்ட்ட பத்தின எல்லா உண்மைகளையும் உங்களுக்கு நான் காட்டி கொடுக்கறேன். என்ன உண்மைகள்? ராபர்ட் கள்ள நோட்டு அடிக்கிறான். அதுவும் இந்த நாட்டு நோட்டு இல்ல, இன்டர்நேஷனல் கரன்சி. அந்த பிளாக்ஸ் எல்லாம் இந்த வீட்டுல தான் இருக்கு. அது இருக்கிற இடம் அவனுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அந்த இடத்த உங்களுக்கு காட்டி கொடுக்கறேன். தேங்க்யூ. வாங்க.
எப்படி இருக்கான்னு அதிர்ச்சியா இருக்கா? பாத்ரூம்ல உன் ஃப்ரெண்டு பிரேமா இருக்கான்னு நீ சொன்ன உடனே எனக்கு சந்தேகம் வந்தது. எவ்வளவு தூரம் நீ போறேன்னு பாக்குறதுக்காகத்தான் இங்க காத்திருந்தேன். வெல்டான் லிலி, உன்னை இத்தனை வருஷம் வச்சு காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றியோட நடந்துகிட்டேன். ஆல்ரைட், என்ன போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி நீ அப்ரூவ் ஆகி புது வாழ்வு தேடிக்கோ. எனிவே நாம நண்பர்களாகவே பிரிவோம். என்ன என்ன சொல்ற? என்ன? You rascal! Hands up! உன்னை இப்பவே நாய் சுடுற மாதிரி என்னால சுட்டு தள்ள முடியும். ஆனா அப்படி சுட்டேன்னா உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். அதனால மரியாதையா உன்னை போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைக்க போறேன். உட்காருங்க சார், உட்கார்றா.